அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. இவ்வளவு நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது பெரிய விஷயம், அது எப்படி நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சியால் நம்மளோட மேசம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. குரு பகவான் என்பவர் பிரகஸ்பதி. ஆங்கிரச முனிவருக்கும் ஸ்ருதி தேவிக்கும் பிறந்தவர். தேவர்களின் ஆசானான இவர் குருவின் அறிவால தேவர்கள் அசுரர்களை வென்றனருங்க. வேதங்களில் குரு என்றால் வித்யாதாதா, ஜீவகாரகன், ஞானபாகவன் என்று அழைக்கப்படுதுங்க. குரு பார்க்கக்கூடிய இடம் நல்ல வளர்ச்சி பெறுங்க. குரு பகவான் அடுத்த மாதம் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு நகர்கிறார். இது மேசம் ராசிக்கு 4வது வீடாக இருக்கிறதுனால வீடு, மன அமைதி, தாய் பாக்கியம், நிலம், செல்வம் எல்லாத்துலேயும் வளர்ச்சி பெற போகுதுங்க. குருவின் பார்வை மேசம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடு மீது விழுதுங்க. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்வைக்குத்தான் பலம் அதிகமாக இருக்குங்க. மேசம் ராசிக்கார ஆண்களுக்கு இது தலைமை பொற்காலமாக இருக்குதுங்க. வீட்டில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. தொழிலில் உங்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்க போகிறாங்க. சொத்து வாங்க வாய்ப்பு அதிகரிக்க போகுது. வண்டி வாகனம் முதலீடுகளில் வளர்ச்சி பெற போறீங்க. வாழ்க்கை துணையுடன் உறவு இனிமையாக அமைய போகுது. குடும்பம் மகிழ்ச்சி பெற போகுது. முதலீடு, நிலம், வண்டி வாகனம் போன்ற தொழில்களில் முதலீடு செய்யும் அளவுக்கு வளர்ச்சி பெற போறீங்க. மனைவியிடம் பாசம் அதிகமாக போகுது. புதிய உறவுகளால் நல்ல பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 4ஆம் வீடு குடும்பம், சொத்து, மன அமைதி, தாயின் ஆசீர்வாதம், வீட்டில் நிம்மதி ஆகியவற்றை குறிக்குங்க. குருவின் பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக 10ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். வீட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாகும். குடும்பத்தின் ஆதரவுடன் தொழில் விரிவடையும். ரியல் எஸ்டேட், கல்வி, உணவுத்துறையில் நல்ல லாபம் உண்டு.
நிதி ரீதியாக சொத்து முதலீடுகளில் நன்மை ஏற்படும். குடும்ப செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். மன அழுத்தம் குறைந்து நல்ல தூக்கம் வரும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும். புதிய நட்புகள் பயனுள்ளதாக இருக்கும். 5, 7, 9 ஆகிய வீடுகளையும் குரு பார்க்குறாரு. 10ஆம் வீடு பதவி உயர்வு, பொது மரியாதை. 8ஆம் வீடு பாரம்பரிய சொத்து. 12ஆம் வீடு வெளிநாட்டு பயணம், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்குங்க. இவை எல்லாமே வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. ஜோதிட ரீதியாக குரு சுப கிரகங்க. அறிவு, செல்வம், குடும்பம், நல்ல குணம் ஆகியவற்றுக்கு காரகளாக இருக்காரு. குரு கடகம் ராசியில் உச்சநிலை பெறுவதால் உங்களுக்கு வாழ்க்கையில் சக்தி பல மடங்கு அதிகரிக்க போகுது. மேசம் ராசிக்கு இது 4ஆம் வீட்டில் நிகழ்வதால் வீடு, சொத்து, மன அமைதி, தாய், குடும்ப நலம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மேசம் ராசிக்காரங்க உணர்ச்சி ரீதியாக வலிமை பெற போறீங்க. வீட்டில் சந்தோஷம் நிறைய போகுது. தாயின் ஆசீர்வாதம் அதிகரிக்க போகுது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. மனநிலை அமைதியாக இருக்க போகுது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வேலை இடங்களில் பதவி உயர்வு, மேலதிகாரிகளிடம் பாராட்டு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்கும். வீட்டிலிருந்தே வேலை செய்கிறவங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஃபைனான்ஸ் ரீதியாக சொத்து முதலீடுகளில் நன்மை கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும். குடும்ப செலவு கூடவே வரும். வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருங்க. பெரிய முதலீடுகள் செய்யும்போது கவனம் தேவைங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கூட்டுத் தொழிலில் நல்ல ஆதரவு இருக்கும். சொத்து விஷயங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் குறையும். யோகா, தியானம், சத்தான உணவுகள் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் தாங்க முக்கியம். அதுக்கப்புறம் தாங்க பணங்காசெல்லாம். பண விஷயத்தில் குரு தனக்காரகன். நிதி ரீதியாக உங்களை ஆசிர்வதிப்பார். சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். சேமிப்பு அதிகமாகும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானம் பல மடங்கு பெருகும். தங்கம், நிலம், பங்கு முதலீடுகளில் நிதானமாக இருந்தால் நன்மைகள் உயருங்க. 7ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால் திருமணத்துக்காக காத்திருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஜோடி அமையும். திருமணம் ஆனவர்களுக்கு உறவில் ஆழம், புரிதல், பாசம் அதிகமாகும். பிஸ்னஸ் பங்குதாரர்களிடம் நல்ல புரிதல் இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறும். 5ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் குழந்தைகளின் நலன் மேம்படும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருங்க. படிப்பு, போட்டித் தேர்வுகள், வெளிநாட்டு படிப்புகள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். சனி பகவான் பொறுப்புகளை அதிகமாக கொடுத்தாலும் அது உங்களை வலிமையாக்கும். வாழ்க்கையை திட்டமிட கற்றுக்கொள்ளுங்க. புதிய திறமைகள் உங்கள் உடலிலிருந்து உங்கள் மனதிலிருந்து வெளிப்பட போகுது. தினமும் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பசு, முதியவர்கள், குருக்கள் போன்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. பிஸ்னஸ் லோகங்கள் குரு பகவானுடைய மந்திரத்தை அனுதினமும் சொல்லுங்க. வீடு மற்றும் அலுவலகத்தில் வடகிழக்கு திசையை சுத்தமாக வச்சுக்கோங்க. வியாழக்கிழமைகளில் மதுபானம், மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க. முடிஞ்சால் வியாழக்கிழமைகளில் விரதம் இருங்க. கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அமைதியாக பொறுப்பாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம்
துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 190% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. குரு பகவானுக்கு பிடித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் பிடிக்குங்க. மகாலட்சுமி தாயாரும் குபேர கடவுளும் தான் நம்மளோட ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் மேலே மேன்மையை தரக்கூடியவர் தான் நம்மளோட குரு பகவான். குரு இருந்தாலே மற்ற கிரகங்களின் பாதிப்பு குறையும். தொட்டதெல்லாமே பொன்னா மாறும். அதனால தான் குரு பகவானை பொன்னவன் என்று அழைக்கிறோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மேசம் ராசிக்காரர்களே, பெண்களுக்கு மன அமைதி ஏற்படும், ஆன்மீகம் அதிகரிக்கும், வீட்டில் அரசி போல வாழ்க்கை கிடைக்கும், வீட்டின் சூழல் சந்தோஷத்தை கொடுக்கும், பாசம் அதிகமாக கிடைக்கும், பிள்ளை வரம் கிடைக்கும்,
சமூக வட்டம் விரிவடையும். உறவுக்காரர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையிடம் ஆதரவு பெருகும். கணவருடைய அன்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு நிலம் விவசாயத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும். மழை வளம் உழவு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். விவசாய நிலம் விற்பதோ வாங்குவதோ நல்ல லாபத்தை கொடுக்கும். அரசு தரப்பிலிருந்து அரசாங்க திட்டங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. கூலி தொழில் செய்பவருக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தொழிலாளர்களுக்கு வேலைப்பாடு இருக்கும், ஆனால் சம்பளம் அதிகமாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டுங்க. புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் ஆதரவு கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும். வீடு கட்ட கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு, மதிப்பெல்லாம் அதிகரிக்கும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்குது. அரசியல், அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றி உண்டு. தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை, மேலாளர் பாராட்டு, நிறுவன மாற்றம் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். பிஸ்னஸ் ஐடியா லாபத்தை கொடுக்குங்க. நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நீண்ட கால நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வருங்க. தாய், மனைவி, பிள்ளைகள், தந்தை, குரு, ஆன்மீக நபர்கள் ஆகியோர் நல்லது செய்யக்கூடிய உறவுகள். சில நண்பர்கள் தொழிலில் பங்குதாரர்களிடம் கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் பெண்கள் மற்றும் மூத்தார்களின் ஆதரவு பெருக போகுது. கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஆத்திரத்தை நீங்கள் குறைச்சி கொள்ளணும். உடனே முடிவெடுக்கக்கூடாது. பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நகர்த்தணுங்க. ஆன்மீகத்தில் மனம் போகணுங்க. வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. திட்டமிடக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளணுங்க. அப்பத்தானங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். செவ்வாய் செயல்பாடும் குரு பகவானுடைய ஞானமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் செய்ய போகுது. போராடும் புத்திசாலி வெற்றியாளர்களாக நீங்கள் மாற போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக நீங்கள் செய்து முடிக்க போறீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாக போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்க போகுது. அவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிக்க போறீங்க. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்க போகுது. முயற்சிகளில் வெற்றி உண்டாக போகுது. பணவரத்து கூட போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க. உத்தியோகத்தில் மேன்மை உண்டாக போகுது. எதிர்ப்புகள் விலக போகுது. காரிய அனுகூலம் உண்டாக போகுது. மனக்கலவை நீங்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரப்போறாங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலர். மேசம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய
செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் முருகர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வாருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.